சொன்னா. நீ பாரு அழகா சமத்தா தூங்கிட்ட. சரி வா தொட்டில படுத்து தூங்கலாமா? அத்தை, என்னத்த தம்பி தூங்கிட்டான்? ஆமாமா, தூங்கலன்னு என்ன புலம்புன. நல்லா தூங்குறாரு. சரி கிளம்பிட்டேல, ராஜு கிளம்பிட்டானா? கிளம்பிட்டாங்க அத்தை. தம்பி தூங்கிட்டானா? ஆமாண்டா. அத்தை பாத்துக்கோங்க, தம்பி தூங்கி முழிச்சிட்டானா எனக்கு உடனே போன் பண்ணிருங்க. ரொம்ப அழுதாலும் சரி, நீங்க சொல்லுங்க, நாங்க உடனே வந்துடுறோம். இங்க பாரு, நான் பாத்துக்கறேன். நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு இப்பதான் 2 பேரும் முறையா வெளிய போறீங்க. சும்மா நீ வாட்டுக்கு ஜாலியா போயிட்டு வா. என் பேரனை எனக்கு பாத்துக்க தெரியும். சரிங்க அத்தை. ரொம்ப அழுதா கால் பண்ணுங்க. சரிடா, நான் பாத்துக்கறேன், கிளம்புங்க. பூமாரி வா. என்னங்க, எங்க போறோம்? போலாம், எங்கேயாவது போவோம் வா. டேய் ராஜு, சும்மா சுத்திட்டு மட்டும் வராத. பூமாரி ஏதாவது கேட்டா வாங்கி கொடு. சரிங்கம்மா. அத்தை, உங்களுக்கு ஏதாவது வேணுமா சொல்லுங்க அத்தை, வர மொத்தல வாங்கிட்டு வரோம். எனக்கு என்னமா வேணும்? நீங்க போயிட்டு வாங்க. சொல்லுங்க அத்தை. ஹாசினிக்கு என்ன வேணும்? ஹாசினி, ஏய் என்ன பண்ற? ஹாசினிக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்போங்க, வர மொத்தல வாங்கிட்டு வந்துடலாம். ஆமா, நீ ஊருக்கு போற, எல்லாத்தையும் கேட்டு ஒவ்வொன்னா லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு வர. என்னங்க, வெளியே போகணும்னு ஆசைப்பட்டனால கூட்டிட்டு போறேன். இந்தா நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற 4 தெருவை 4 ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப வீட்டுல கொண்டு வந்து விட்டுருவேன். என்னங்க, இதுக்கு தான் இப்படி கிளம்பி இருக்கேனா? டேய், தெருவ ரவுண்ட் அடிக்க நீ எதுக்குடா? காத்து வாக்குல நான் கூட்டிட்டு போயிட்டு வந்துட மாட்டேன். அதானே, சொல்லுங்க அத்தை. என்ன சொன்னாலும் இன்னைக்கு தெருவை சுத்தி ரவுண்ட் அடிக்கிறதா. வா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம், சாய்க்குட்டியே பொறுக்காம இப்பவே அழுக ஆரம்பிச்சிருவான். ஆமா, அது என்னமோ உண்மைதான். சரி வாங்க போலாம். கிளம்புறோம் அத்தை. சரிம்மா. சாய்க்குட்டி சமத்தாரு, அம்மா சீக்கிரம் வந்துடுறேன். ஐயய்ய வாமா முத. வாரேன், பேச விட்டுறாதீங்க. பேராண்டி வா, நம்ம போய் தொட்டில படுக்கலாம். உங்க அப்பாவும் அம்மாவும் வரட்டும். நீ வயித்துல இருக்க மத்தில இருந்தே உங்க அம்மா எங்கேயும் வெளியே சுத்தல. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வெளியே போறா. அதனால சாய்க்குட்டி நல்ல பிள்ளைய சமத்தாரு, அம்மா வர வரைக்கும் தூங்குங்க. அதெல்லாம் என் பேராண்டி கேப்பா. சரி வா, அப்படியே தொட்டில படுக்க போறேன், தூங்கு. முத்து, இந்த சிவகாமிய பாத்தியா? டெய்லி பார்த்துட்டு தானே இருக்கோம். பார்த்து என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் கூட நம்ம இதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாளே. எறும்பு ஊற கல்லும் தேயும் பாங்க, சிவகாமி மனசு மட்டும் கரையாமையா போயிட போது. என் முத்து, இது பாறை, இதெல்லாம் கரையும் நினைக்கிறதே சந்தேகம்தான். நாமளும் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வந்து அவளை என்ன பாடுபடுத்துறோம். எதுக்குனாலும் மசங்கறாளன்னு பாத்தியா? இவெல்லாம் கரையிறவனா? புருஷன் பிள்ளைகளை வீட்டை விட்டு விரட்டி இருக்க மாட்டா. எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள என்னத்த அனுபவிக்கிறா? டெய்லி டென்ஷன் பிரஷர்னு கடுகடுத்து போயிட்டு தான் வாரா போறா. இவெல்லாம் வாழ்க்கையில எப்படி வாழணும்னு நினைச்சிட்டு வாழ்றானே தெரியல. அது ஒவ்வொருத்தவங்க அப்படிதான் வள்ளி. இந்த மாதிரி ஆள்கள்லாம் உடனே திருந்த மாட்டாங்க. அடிபட்டு நொந்து சாகுற நிலைமைக்கு போய் தான் திருந்துவாங்க. பாப்போம் சிவகாமி எப்படின்னு. ஆனாலும் முத்து, நாம சும்மா விடக்கூடாது. இன்னைக்கு வீடு பூரா முட்டையடிச்சு எப்படி நார வச்சோம். எனக்கு என்னன்னு அவதானே எல்லாத்தையும் கிளீன் பண்ணா. அந்த மாதிரி வீட்லயும் அவளை டார்ச்சர் பண்ணணும். அப்பதான் இவளுக்கு அறிவு வரும். அப்படிங்கிற? ஆமா முத்து. சரி, அப்பனா இன்னைக்கு என்ன பண்ணலாம்? நீயே சொல்லு, ஏதாவது ஒரு ஐடியா கொடு. ஆனா அவ நம்மள வீட்டை விட்டும் விரட்டிடக்கூடாது. அவ விரட்ட மாட்டா, ஏன்னா நம்மள விட்டா அவளுக்கு நாதி இல்ல. வீட்டை எப்படி பாத்துக்க, சமைச்சு போட, வீட்டு வேலை பார்க்க, அதுக்காக நம்மள வச்சுக்கணும் தான் நினைப்பா. இருந்தாலும் நாம அளவுக்கு மீறி போக கூடாது. ஆனா அவளை டார்ச்சரும் பண்ணணும். என்ன பண்ணலாம்? அன்னைக்கு முட்டைய ஃபுல்லா அடிச்சு நார் அடிச்சு சிவகாமியவே ஃபுல்லா கிளீன் பண்ண விட்டுட்டோம். நல்ல நைட்டு ஃபுல்லா உட்காந்து வேலை பார்த்தா. அதே மாதிரி கஷ்டமானா ஒரு ஐடியா, வீட்டுக்குள்ள ஃபுல்லா எண்ணெய ஊத்தி விட்டுருவோமா? என்னையா? வீடு ஃபுல்லா கொட்டிடுவோம். இவ்வளவு கஷ்டம் அதை சுத்தம் பண்றது. சிவகாமி வந்து பண்ணட்டும். யோ முத்து, உன்னோட யோசனை ஓகே. ஆனா ஆயில்னால யார் ஆயிலாவது போச்சுனா? வேண்டாம் வேண்டாம், வேற ஏதாவது. ஏய் முத்து, டோர் ஓபன் பண்ற சவுண்டு. ஆமா, சிவகாமி வந்துட்டா. ஐயோ, இன்னைக்கு என்ன பண்றது? கடுப்பேத்தலாமா? கடுப்பு. சூப்பர் ஐடியா முத்து, இதுதான் நமக்கு கை வந்த கலை. நான் தயார். ஓகே, அப்பனா நானும் தயார். ஆரம்பிக்கலாமா? வா வா. அடியே வள்ளி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முத்தா, ஏதோ சவுண்ட் கேக்குது. அது யாரா இருக்கும்? ஏதாவது எருமை வெளிய கத்தும், நீ கண்டுக்காத. ஓ, எருமையா முத்தா? அதான் எரும மாடு மாதிரியே சவுண்ட் கேட்டுச்சா? ஆமாடா தங்கா. இவ ஆட்டம் வர வர அளவுக்கு மீறி போகுது. வீட்டை விட்டு விரட்டவும் மனசு இல்ல. இதுகளும் போச்சுனா வீட்டுல சமைச்சு போட கூட ஆள் இருக்காது. அதுக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தா
இதுக்கு என்னன்னா வர வர அளவுக்கு மீறி போதுக. அதுக்காக சும்மா விடக்கூடாது இதுகள. அடியே ஏடி, ஏ வள்ளி, ஏ வளர்ந்த மாடே. ஏன் முத்தா எருமை பேர் சொல்லிலாம கத்தும்? இது கொஞ்சம் பேச தெரிஞ்ச எருமையா இருக்கும் தங்கா. அப்படியா? சரி, ஓகே ஓகே. ஹே முத்தா, சொல்லு தங்கா. நாம இன்னைக்கு ஃபுல்லா இப்படியே தான் இருக்கணும். ஆமா ஆமா இருப்பீங்க. சும்மாவே வெயிலுக்கு வெந்து அவியுது, இதுல ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு அவிஞ்சு வெந்துருங்க. தங்கா, எத்தனை காலமோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போவோம். ஒவ்வொன்னு மாதிரி சொத்து பெருசு காசு பெருசுன்னு எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு ஒத்த மரமா நிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லாமயே போயிடலாம். உண்மைதான் முத்தா. இது கூட தெரியாம ஒவ்வொரு ஜடம் காசுதான் பெருசுன்னு நல்லா கெத்தா சுத்திக்கிட்டு அலையுது. நாளைக்கு அது எதுவும் படுத்துக்குச்சுன்னா தண்ணி மோந்து கொடுக்க கூட ஆள் இருக்காது. அப்ப வரும் பாரு அறிவு. உண்மைதான் உண்மைதான். இவ்வளவு திமிர் இருந்தா என்ன பார்க்காத மாதிரி என்ன பத்தியே பேசுவாங்க. இல்ல இல்ல, இதுக்கு ரெண்டு இனி வீட்டுல வச்சிருக்கிறது தப்பு. ஒண்ணுதானே வேலைக்குன்னு வந்துச்சு, இன்னொன்னு அது கூட ஒட்டிக்கிட்டு வந்துட்டு ரெண்டு ஓவர் அளப்பற. இப்பவே ஒட்டிக்கிட்டு வந்ததை விரட்டி விடுறேன். அடியே வள்ளி, ஏ வள்ளி. ஹே சிவகாமி, நீ எப்போ வந்த? முந்தா நாத்து. என்ன நாத்தோ கீரையோ, நீ எப்ப வந்த அத சொல்லு. எழுந்துரடி. ஒய் ஒய்யின் நொய்யின் மூஞ்சி பேந்துரும். எழுந்துரடி. என்ன என்ன இப்ப உனக்கு? வீட்டுல வேலை பார்க்காம என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? கொஞ்சம் கூட டீசென்சி இல்லாம. எதுக்குடி, எதுக்கு உன்னை இவங்க இருக்கான்? அவன் வர்றதுக்கு முன்னாடி நீ என்னடி கேட்ட? வந்து 4 நாள்ல ஒரு வாரம் இருப்பானு. அவன் வந்து 4 நாள் ஆச்சு. வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. எதுக்கு எதுக்கு அனுப்பணும்? இனி என் முத்தா என் கூட தான் இருப்பான். அடியே, இது ஏன் வீடு. இது ஏன் நீ எத்தனை தடவை சொல்லுவ? இல்ல இந்த வீட்டுக்கு நான் ஓனரா இல்ல நீ ஓனரா? நான் சொல்ற எதையாவது ஒன்னாவது கேக்குறியாடி? எதுக்கு கேட்கணும்? எதுக்கு கேட்கணும்? என் பக்கம் நியாயம் இருக்கு. அதுவும் என் மனசாட்சிப்படி தான் நான் செய்வேன். மனசாட்சி படி செய்யற மூஞ்ச பாரு. போடி வீட்டுக்குள்ள போய் வேலைய பாரு. எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். துணி துவச்சியா? பாத்திரம் கழுவுனியா? கிச்சனை கிளீன் பண்ணியா? வீடு ஃபுல்லா மாப்பு போட்டியா? ஏய் எல்லாம் பண்ணியாச்சு. அப்பனா இப்ப வரைக்கும் செஞ்ச வேலைய திரும்பவும் இருந்து செய். லூசா நீ? செஞ்ச வேலையை திரும்ப செய்யுங்கிற? எனக்கு நீ சும்மா இருக்க கூடாது. ஏய் சிவகாமி, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? தெரியுமா? நீயே சொல்லித் தொலை. மே 1 உழைப்பாளர்கள் தினம். இந்த நாள்ல உழைப்பாளர்களெல்லாம் நீங்க மதிக்க தெரிஞ்சுக்கணும். நாங்க இல்லாம நீங்க இல்ல. அது உனக்கே புரிஞ்சிருக்கும். ஏன்னா உன் ஆபீஸ விட்டு 10 பேர் போனவங்க திரும்ப வரலையாமே. வேலை ஒண்ணு இல்லாம நிக்கிதா? இப்ப தெரியுதா உழைப்பாளர்களோட பவரு? எல்லாம் தெரிஞ்சும் என்ன சிவகாமி திரும்ப திரும்ப சீன்ற? இங்க பாரு, என் முத்தா என் கூட தான் இருப்பான். உன்னால முடிஞ்சா ஏத்துக்கோ, இல்லையா இப்பவே நான் கிளம்புறேன். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வீட்டு வேலை பார்த்ததே பெருசு. இனி எந்த வேலையா இருந்தாலும் நீயே பாத்துக்கோ. சாப்பாடு வச்சு சாப்பிடறது கூட நீயா வச்சு சாப்பிட்டுக்கோ. அதுக்கும் எங்களை கூப்பிடாத. ஏய், என்ன தைரியத்துல இவ்வளவு பேசுற? இந்த வீட்டை விட்டு நான் உன்னை அனுப்ப மாட்டேன்னு மட்டும் நினைக்காத. வீட்டுல கரெக்டா இருக்கியே, வீட்டுக்கு பாதுகாப்பா இருக்கேன்னு தான் நானும் பொறுமையா இருக்கேன். தெரியுதுல, அப்பனா என்ன பகச்சிக்காத. இங்க பாரு, நீ அளவுக்கு மீறி பேசுற. நானே ஆபீஸ்ல மண்டைய பிச்சுக்கிற டென்ஷன்ல இங்க வாரேன். இங்க வந்தா உங்க டார்ச்சர் தாங்க முடியல. வர வர எங்க போறதுனே தெரியல. வைத்தியம் பிடிச்சு தொலைது. சரி, எப்படியும் ஆடி தொலைங்க. ஆனா உங்க வேலையில நீங்க கரெக்டா இல்ல, அப்புறம் நீங்க எனக்கு தேவையன்னு கூட யோசிக்க மாட்டேன். கேக்குதா? கேக்குது போ போ. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வர வர நம்ம என்ன பண்றோம், என்ன முடிவு எடுக்கிறோம் ஒண்ணுமே புரியல. ஆபீஸ் வேற, வேலைக்கு ஆள் இல்லாம நம்ம வேலை ஃபுல்லா அப்படியே பெண்டிங்ல இருக்கு. இதே நிலைமை போனா நம்மளோட பார்ட்னர்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிருவாங்க. ஆபீஸ இழுத்து மூடுற நிலைமை கூட வரும். என்ன பண்றதுனே தெரியல. வீட்டுக்கு வந்தா இதுக்கு டார்ச்சர் வேற. ஆனா என் புருஷன் என் மகன் எல்லாம் இங்க கூட இருக்க மொத்தல என்னதான் அவங்க கிட்ட கோவமா கத்துனாலும் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க. தனியா இருந்து எல்லாத்தையும் சாதிச்சு காமிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நான் ரொம்ப கஷ்டப்படுறேனோன்னு தோணுது. எப்ப எல்லாம் மாறும்னு தெரியல. பார்க்கலாம். வள்ளி, ஆனாலும் சிவகாமியை பார்க்க கொஞ்சம் பாவமா இருக்குல்ல? அவ குடும்பத்தை வீட்டை விட்டு விரட்ட மொத்தல பாவம் பார்த்தாளா? இவளுக்கெல்லாம் பாவம் பார்க்க கூடாது. நம்மள இங்க அனுப்புனது எதுக்காக? சிவகாமிக்கு கூட துணையா இருக்கணுங்கிறதுக்காக தானே. அதுக்காகவும் தனியா சம்பளமும் கொடுக்காங்க. ஆமா, சிவகாமியே நமக்கு சம்பளம் கொடுக்கறா. எப்படியே இவங்க வீட்டு காசை சாப்பிடுறோம். நாம நன்றியா இருக்கணும்னு நினைச்சா சிவகாமிக்கு நல்லதை புரிய வைக்கணும். அதுக்காக அவளை இப்படி டார்ச்சர் தான் பண்ணணும். நல்லவகனா ஒரு தடவை சொல்றதுல புரிஞ்சுக்குவாங்க. இவளெல்லாம் டார்ச்சர் பண்ணி தான் புரிய வைக்கணும். அதனால முத்து, நாம பண்றது ஒண்ணும் தப்பே இல்ல. ஆமா உண்மைதான். சரி வா வா. இன்னைக்கு நடந்தது சிவகாமி வந்து பேசுனதெல்லாம் நம்ம போன் பண்ணி சொல்லிட்டு நாம நம்ம ரூம்ல இருந்துக்கலாம். சரி வள்ளி, வா. ஓய், என்ன மாமா? என்ன பேசாமே வந்துட்டு இருக்க? அதுவா,
இயற்கையோட அழக ரசிச்சுக்கிட்டே வரேன். சரியா போச்சு. ஏன் மாமா? என் பொண்டாட்டியா ஆசையா கூப்பிட்டு வர்றது நானு, நீ ரசிக்கிறது இயற்கை அழகையா? ஆமா மாமா. சரி மாமா, நாம இப்ப எங்க போறோம்? நான் தான் சொன்னேன்ல, 4 தெருவை சுத்திட்டு நம்ம வீட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டுருவேன். மாமா, என்னன்னா லோடு நினைச்சியா? ரோடா? ஆமா, ஏதோ லோடு வண்டியில லோடு ஏத்திட்டு போற மாதிரி ரவுண்ட் அடிச்சுட்டு கொண்டு போய் வீட்ல விட்டுருவேங்கிற. வேற உன்னை எங்க கூட்டிட்டு போக சொல்ற? பிளான் பண்ணாம தான் ஆபீஸ்ல டைம் கேட்டு வந்தீங்களா? ம், என்னங்க? பிளான் பண்ணேன்டி. என்ன பிளான்? உன்கிட்ட இப்படியே பேசிக்கிட்டே வண்டியில கொஞ்ச தூரம் போகணும், அப்புறம் பேசிக்கிட்டேவும் திரும்ப வீட்டுக்கு போயிடணும். இது பிளானா? ஆமா. ரொம்ப அழகா பிளான் பண்ணிருக்கீங்க. பூமாரி, சொல்லுங்க. எவ்வளவு நாள் ஆச்சுல நீ கன்சீவ் ஆனதுல இருந்து உன்னை நான் பைக்ல கூட்டிட்டே வரல. ரொம்ப மாசம் கழிச்சு இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பைக்ல வரோம். ஆமாங்க, ரொம்ப ஜாலியா இருக்கு. என்னங்க? என்ன என்ன? இல்ல, நம்ம பையன் அழுதுற மாட்டானே? என்கிட்ட அடி வாங்கி நீ அழுதுறாத. என்னங்க? பின்ன என்னடி, அம்மா பாத்துக்கிறேன் நாங்கல்ல, பாத்துக்குவாங்க. எவ்வளவு நாள் கழிச்சு இப்படி தனியா வந்திருக்கோம். சரி சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு சாப்பிடக்கா மாமா? அதுக்கு தானே கேப்ப. சொல்லு, என்ன வேணும்? அது என்னம்மா ரொம்ப யோசிக்கிற? ஜூஸ், ஐஸ்கிரீம் இதெல்லாம் பிடிக்கும்ல, வாங்கி தரவா? அச்சச்சோ, என்னங்க? அதெல்லாம் இப்ப சாப்பிடக்கூடாது. ஏண்டி? நான் சாப்பிட்டா பையனுக்கு சளி பிடிக்கும். பையனுக்கு நீ 1 வயசு ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. சரி சரி, அப்பட பழம் ஏதாவது சாப்பிடுறியா? பழமா? இப்ப பலாப்பழம் மாம்பழம் சீசன்ரி. என்ன வேணும்னு சொல்லு, வாங்கி தரேன். ஐயோ, என்னங்க? என்ன? அதுவும் சாப்பிடக்கூடாது. எதுக்குமா? நம்ம பையனுக்கு சேராது. என்னடி சொல்ற? பழம் சாப்பிடக்கூடாதா? என்னங்க, இந்த பலாப்பழம் மாம்பழம் இது மட்டும்தான். ஆசைக்கு சும்மா லைட்டா 1 பீஸ் சாப்பிட்டுக்கலாம். மிச்சப்படி சாப்பிடக்கூடாதுன்னு எங்க அம்மா சொன்னாங்க. சரிதான். ஏய் பூமாரி, சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம்லடி. கன்சீவா இருக்கும் போதுலயும் சரி, வாமிட் பண்றது, சரியா சாப்பிட முடியாம இருக்கிறது, உட்கார முடியாம எந்திக்க முடியாம, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அதை கூட அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருந்த. இப்ப நம்ம பையன் பிறந்த பிறவும் அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு பிடிச்சதெல்லாம் அவாய்ட் பண்ற. இதெல்லாம் கஷ்டமா இல்லையாடி? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? இல்லம்மா. மாமா, நம்ம குழந்தைக்காக உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா? இப்ப என்ன, இந்த சீசனுக்கு சாப்பிடாட்டி அடுத்த சீசனுக்கு சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? உனக்கு பெரிய விஷயமா தெரியல. சரி விடு. மாமா, என்ன மாமா? இல்ல, இப்ப புரியுது. என்ன? அம்மாவோட அன்பு பாசம் எல்லாமேவும் குழந்தைங்களுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்றீங்க. உங்களுக்குலாம் ஒரு கோவில் கட்டலாண்டி. மாமா, போதும் போதும். ஏய், நிஜமாதான். என்னங்க, வெளியே சுத்தி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னேன். இதோ உடனே கூட்டிட்டு வந்துட்டீங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? எனக்கு இந்த சந்தோஷம் போதும். நீங்க ஒன்னும் கோவில் எல்லாம் கெட்ட வேணாம். பெருந்தன்மை. என்னங்க, மிலே பெருமையா பேசுறீங்களா இல்ல ஏதாவது கிண்டல் நக்கல்? அடி வாங்குவடி. எவ்வளவு மன உருகி பேசிக்கிட்டு இருக்க. சரி சரி, ஓகே மாமா. அவ்வளவுதானா? வேற என்ன? மாமா வேற ஏதோ எதிர்பார்த்தேன். லவ் யூ மாமா, ஓகேவா? ஏய் பூமாரி, அங்க ஒரு இளநீ கடை இருக்கு, இளநீ சாப்பிட்டு போலாம். ஏனாங்க அது? இளநீ ஒண்ணும் செய்யாது, அடிக்கிற வெயிலுக்கு சாப்பிடலாம். தம்பிக்கு சளி பிடிக்காதுல? அதெல்லாம் பிடிக்காதுமா. இப்ப இருந்தே எல்லாம் சேர்த்துக்கிட்டாதான் தம்பிக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். ஆமாமா. சரி ஓகே. என்னங்க? சொல்லு. இங்க வேண்டாம், இன்னும் கொஞ்சம் தூரம். ஏன்? நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் தூரம். சரி, இளநீ குடிச்சிட்டு திரும்ப அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம். சரிங்க. காலை அணைப்பின் வாசமும் காதில் கிறங்கும் சுவாசமும் சாகும் போதும் தீர்ந்திடாது வாயிரே. காதில் உதைக்கும் பாதமும் மார்பில் கிடக்கும் நேரமும் வாழும் வரைக்கும் தேய்ந்திடாது வாயிரே. ஆணில் தாய்மை கருவாகும் ஈரப்பூத்து மழையா. தேங்க்ஸ்ண்ணா. சாப்பிடுமா. இளநீ சாப்பிட்டு நேரா வீட்டுக்கு போலாமா இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் ரவுண்ட் அடிக்கலாமா? போதுங்க, வீட்டுக்கு போலாம். அம்மா இன்னும் போன் பண்ணல, தம்பி அழுகாம தான் இருப்பான். இன்னொரு 1/4 நேரம் அப்படியே ரவுண்ட் அடிக்கலாமா? இல்லங்க, இருக்கட்டும். தம்பி அழுதுட்டான் போன் வந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப டென்ஷனா அவசர அவசரமா போற மாதிரி இருக்கும். இப்ப மாதிரியே ரிலாக்ஸா போகலாம். சரிம்மா, சாப்பிடு, கிளம்புவோம். என்னங்க?
இங்கதான் இருக்கேன் வா. என்ன இங்கே வந்து உட்காந்துட்டீங்களா? ம். என்ன ஏதோ யோசனையில இருக்கிறாப்ல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வசுகி. சொல்லுங்க. இன்னைக்கு ரொம்ப ஜாலியா போச்சுல. ஏங்க கண்ணாண்ணா நந்தினி சந்தோஷத்தை பாத்தீங்களா? நந்தினி எல்லாம் வெக்கப்படுறத பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வந்தது. கண்ணாவும் அப்படித்தான். அவனை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஆனா ஒரு வழியா எதிர்பார்க்காம நிச்சயதார்த்தத்தையே முடிச்சிட்டோம். ஆமாமா, கண்ணாவோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏங்க அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்களா? வீட்டுக்கு இங்க கூப்பிட்டீங்க வரவே இல்ல. அவங்க கண்ணா கூட இருந்துக்கிறேன்ட்டாங்கம்மா. நாளைக்கு தான் கிளம்புவாங்க. ஹோ, நம்ம வீட்டுக்கு வர சொல்லிருக்கலாம்ல. அங்க ரூம்ல தமிழ் இல்லைல, அதனால அங்கேயே இருக்கிறேன்ட்டாங்க. அதுவும் இல்லாம மகன் கூட இருக்கதானே ஆசைப்படுவாங்க. ஆமா ஆமா, அதுவும் உண்மைதான். சரி, என்ன ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தீங்க? அது எப்படிமா என்ன பார்த்ததும் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிடுற? அதான் வாசுகி, எப்படி உங்க பொண்டாட்டி? எனக்கு ஏத்தவதான். என்ன உங்க தங்கச்சியை பத்தி யோசித்தீங்களா? என்னங்க? இல்ல, இதே மாதிரி தானே என் தங்கச்சிக்கும் சீக்கிரம் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. ஏய் ஆமாங்க, மாமா சக்தி கிட்ட பேசிட்டாங்களா? பேசிட்டாங்களாம். சக்தி என்ன சொன்னானா? அப்பா பேசி மாட்டேன்னு சொல்லுவானா? ஏய் சூப்பர். எப்போ நிச்சயதார்த்தம்? அது ஒண்ணும் முடிவு பண்ணல. ஒரு நாள் நாம எல்லாம் ராம் வீட்டுக்கு போய் பேசணும். அப்பா சொல்லிருக்காங்க, ராம் கிட்ட பேசிட்டு ராம் ஓகேன்னு சொல்லிட்டா நிச்சயதார்த்தத்தை உடனே வச்சுக்கலாம். சூப்பருங்க. என்னங்க என்னங்க, இத சிவானி கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா. இது சிவானிக்கு இப்போ ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். எப்படி? அங்க ஸ்வேதா இருக்கால, சொல்லிருப்பா. ஆமாங்க. என்னங்க, ஸ்வேதாவும் சிவானியும் பழகுறத பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்கு. ஏமா? ரொம்ப க்ளோஸ்ங்க. கூட பிறந்த அக்கா தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் மேல ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. நல்லது தானே. இருந்தாலும் கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. ஏன் அப்படி? அது அப்படித்தான், பொண்ணுங்களோட சீக்ரெட். நாங்க எல்லாம் ஒரே கேங்கு, ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். எங்களெல்லாம் விட்டுட்டு ஒருத்திக்கிட்ட மட்டும் ரொம்ப டீப்பா பேசினா எங்களுக்கு கோபம் வரும்ல. வரும். அடி வைக்கணும். வெப்பீங்க. நிஜமாடி அடி வாங்குவ. என்னங்க, ஏற்கனவே உங்ககிட்ட சப்புன்னு ஒரு அறை வாங்கியிருக்கேன். அதனால ஒரு 6 மாசத்துக்கு இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. 6 மாசம் கழிச்சு நீங்க ஆசைப்பட்டா அப்புறம் வேணா ஒரு அறை வாங்கிக்கிறேன். என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, அடிச்சுட்டு ஏன்னா அப்பப்ப திட்டுவ. இப்ப என்ன 6 மாசம் கழிச்சு திரும்ப அடிச்சுக்கோங்கன்னு டைம்லாம் கொடுக்குற? அது வந்து என் போர்ஷனுக்கு நான் கொடுக்கற உரிமை. இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. அன்னைக்கு ஒரு நாள் அடிச்சிட்டேனேன்னு இப்போ வரைக்கும் அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. திரும்ப இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ என்னன்னா? அப்படி இல்லைங்க, இப்ப வந்து அப்படியே ஸ்மூத்தா நார்மலா போகுதா. இன்னைக்காவது ஒரு நாள் எனக்கு கோபப்பட்டு திட்டி அடிச்சு அதெல்லாம் பண்ணும்போது என்ன சமாதானப்படுத்த என்ன கெஞ்சுவீங்க, என்ன ரொம்ப கேர் பண்ணுவீங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அடிப்பாவி, அதுக்காக 6 மாசத்துக்கு ஒருக்கா அடிக்க சொல்ற? அடிக்கணும், வலிக்கிற மாதிரி இல்ல, சும்மா மெதுவா. உன்னை அப்பப்ப கெஞ்சணும், கேர் பண்ணணும், அவ்வளவுதானே? அது எப்பவும் நடக்கிறதா. ஆனா இது கொஞ்சம் ஸ்பெஷலா. ஓகே. என்ன ஓகே? இல்ல, இதெல்லாம் இப்பதானே சொல்லிருக்க. இனி பாத்துக்கிறேன். அடிக்காமையே வா. சரி அப்பனா ஓகே. என்னங்க? என்னங்க? சொல்லுமா, என்ன வேணும்? எப்படி கரெக்டா என்ன வேணும்னு கேக்குறீங்க? பக்கத்துல வந்து நிக்கிறதுலே தெரியுது. சொல்லு, என்ன வேணும்? இல்ல, திடீர்னு திடுதிப்புட பேசி சிவானி நிச்சயதார்த்தத்தை வச்சிட்டீங்கன்னா? வச்சுட்டா? எனக்கு அன்னைக்கு கெட்டிக்க புது பட்டு சாரி வேணும். என்னங்க? ஒரு பட்டு சாரி, அந்த சாரிக்கு மேட்சா பிளவுஸ்ல ஆரி டிசைன் போடணும். அதெல்லாம் இப்பவே பண்ணாதான் சிவானி நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆகுவேன். வாங்கி தரீங்களா? வாங்கிடலாம். ஓகேவா? இன்னும் ஒரு 2-3 நாள்ல கூட்டிட்டு போறேன். ஐயோ ஓகேடா திரு. ஏய் என்னங்க, டீ போட போறேன், உங்களுக்கு வேணுமா? இத கேக்குறதுக்கு தான் வந்தேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க, 10 நிமிஷத்துல கொண்டு வரேன். சரிமா. என்னங்க, இஞ்சி டீயா புதினாவா? வீட்ல என்ன இருக்கு? தெரியல, போய் தான் பார்க்கணும். என்ன இருக்கோ அதவே போடு. இஞ்சி புதினா ரெண்டுமே இல்லனா? ஏலக்காய் இருக்கா? தெரியலையே, அத்தைட்ட தான் கேட்கணும். நீ என்ன இருக்குன்னு கேளு. என்ன இருக்கோ அதை போட்டு டீ போடு. இல்லாட்டி சும்மா தேயிலை மட்டும் போட்டு கொண்டு வா. ஓகே. ஸ்வேதா நல்லா இருக்கா? ரொம்ப அழகு போ. சாரி எடுத்து கொடுக்கற அளவுக்கு. ஏய், நந்தினிக்கு சாரி எடுக்க போனோம். அப்போ ராம் இது நல்லா இருக்குன்னு எனக்கு எடுத்து கொடுத்தான். அதான் அந்த அளவுக்கு. ஏய் ஸ்வேதா. சரி இன்னைக்கு ஃபுல்லா ராம் கூடயே சுத்திட்டு இருந்திருக்க. ஏய் ஃபுல்லாலாம் இல்ல, ரோட்ல இருந்து
நந்தினி வீட்ல தான் எல்லாருமே இருந்தாங்களே, முக்கியமா திருவண்ணா. திருவண்ணா ஒன்னும் சொல்லலையா? ஆஹா, ராம் கூட தான் கடையில இருக்கேன்னு சொன்னேன். சரி ஓகே, நந்தினி வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டான். பாரா, இன்னைக்கு ஒரே ஜாலி தான். ஏ ஸ்வேதா, ஆனா அந்த பொம்பளை என்ன இன்னைக்கு ரொம்ப பேசிருச்சு தெரியுமா? சரவண அம்மாவா? என்னென்னமோ பேசுனாங்க, ஓகே. ஆனா கடைசியா ராம் கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? இவள நம்பாத, என் மகனை ஏமாத்துற மாதிரி உன்னையும் ஏமாத்திருவா, இவளுக்குலாம் அந்த புத்தி தான், அப்படி இப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. இதெல்லாம் கேட்டு ராம் என்ன நினைப்பான்? அப்புறம் ஸ்வேதா, உனக்கு நான் எப்படினாலும் மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுப்பேன். உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அது என்னாலன்னு நினைச்சுக்கோ. உன்னை சும்மா விட மாட்டேன், நிம்மதியா வாழ விட மாட்டேன், என்னென்னமோ சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்வேதா. ஏன் அம்மா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணேன்? இப்பதான் எனக்கே என்னோட லைஃப் பிடிச்சிருக்கு, சந்தோஷமா வாழலாம்னு ஆசைப்பட்டா. இதெல்லாம் நான் என்ன சொல்றதுனே தெரியல. ஏ சிவானி, அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், ஆனா எதுவுமே நடக்காது. ஸ்வேதா, அது மாதிரி ராம் கிட்ட உன்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லட்டும், கண்டிப்பா ராம் நம்பவே மாட்டாரு. அது என்னமோ உண்மைதான் ஸ்வேதா. அவங்க அப்படிலாம் பேசணும்னு நான் ராம் கிட்ட சொன்னேன். நான் அப்படிப்பட்ட பொண்ணுலாம் இல்ல அப்படின்னு நான் பேசுனதுக்கு எனக்கு உன்னை பத்தி தெரியும், இத பத்தி பேசாதன்னு சொல்லிட்டான். அப்புறம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே கண்டுக்கல. ராம் எப்பவும் போலதான் இருந்தான், அவ்வளவுதான். இங்க பாரு, உனக்கு ராம பத்தியும் நல்லா தெரியும், அந்த சரவண அம்மாவை பத்தியும் நல்லா தெரியும். அந்த பொம்பளை பேசுனதெல்லாம் நினைச்சு நீ மனசை போட்டு குழப்பிக்காத, எப்பவும் போல சந்தோஷமா இருக்க பாரு. சரி ஸ்வேதா. சரிங்கிற முகத்துல சிரிப்பா காணோம். சரி இருக்கட்டும். ஸ்வேதா, நான் சக்தி அண்ணாட்ட சொல்லிட்டேன். ராம் கூட கடைக்கு போனேன், ராம் எனக்கு சாரி எடுத்து கொடுத்தது எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஓகே ஓகே. சக்தி அண்ணா என்ன சொன்னாங்க? ஒன்னும் சொல்லல, ஆனா அண்ணா வந்ததும் இந்த சாரியை நீ காமிச்சிரு. நானா? நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ காமிச்சிட்டு சத்தியனா என்ன சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லு. இவ்வளவு கஷ்டத்துலயும் உனக்கு இது தேவையா? ஏய், சரி சரி கேட்டு சொல்றேன். ஆமா, அப்புறம் இன்னைக்கு ராம் சீக்கிரம் ஒர்க்க முடிச்சாச்சாமே, அப்படியா? ஆமாப்பா, ஆஃப் டே லீவா. அது ராம்க்கு பிடிச்ச பொண்ணுக்காக லீவு போட்டாரா? அப்புறம் ஆஃப் டே லீவ் போட்டோம்ல, இனி எதுக்கு நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணணும்னு ஈவினிங்கே ஒர்க்க முடிச்சுட்டு வந்துட்டாரா? சமாவா, ராம் இப்ப வீட்லயா இருக்கா? உனக்கு எப்படி தெரியும்? காலையில வேலை முடிச்சுட்டு பாட்டிமாட்ட பேசிட்டு இருந்தேன், அப்ப பாட்டிமா சொன்னாங்க. ஏய், காலையில பேசினா ஓகே, இப்ப ராம் வந்துட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? இப்போதான் பாத்தேமா ராம் வீட்டுக்கு போமத்துல. ஓ அப்படியா? என்ன என்ன யோசனை பண்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. இல்ல, எப்பவும் இந்த டைம் நீ அபிக்குட்டிய பார்க்க போவ, அப்படியே பார்த்துட்டு. வேண்டாம் வேண்டாம், காலையில இருந்து பார்த்தாச்சு, இனி ராம் அபிக்குட்டி கூட விளையாடட்டும். சரி ஓகே, எனக்கு என்னப்பா, சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். இருக்கட்டும், ரோட்ல வச்சு வெளிய வச்சு பாத்துக்கிட்டா ஓகே, ஆனா வீட்டுக்குள்ள வச்சு வேண்டாம். யாரும் எதுவும் தப்பா பேசி கூடாது. அப்பப்பா, இனிமேல் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. அப்படியா? ஆமா, கூடிய சீக்கிரத்துல உனக்கு ராம்க்கு தான் நிச்சயம் நடக்க போதே. ஏய் ஸ்வேதா, என்ன சொல்ற? பேச்சுவார்த்தை நடக்குது, சொல்ல முடியாது. நந்தினிக்கு மாதிரி திடீர்னு கூட முடிவாகலாம். ஸ்வேதா, நிஜமாவா? எதனால? மேடம் அங்க போக வர இருக்கீங்கல்ல, அதனால. ஏய் ஸ்வேதா, பக்கத்து பக்கத்து வீடுல, அதான் நிச்சயம் பண்ணா நல்லதுன்னு பேச்சுவார்த்தை ஓடுது. ஓ சரி சரி. டேட் எதுவும் முடிவு பண்ணா என்கிட்ட சொல்லு. உன்கிட்ட சொல்லாமையா? தேங்க்யூ ஸ்வேதா. சரி ஓகே, நான் கிளம்புறேன். இந்த சாரியை கொண்டு போறேன், உங்க சக்தி அண்ணாட்ட காமிச்சிட்டு கொண்டு வரேன். சரி ஸ்வேதா, நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல? இன்னும் 2 தான், அதோட காலேஜ் முடிஞ்சது. ஓகே ஓகே சூப்பர். உட்காந்து படி. சரிங்க மேடம். படி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, முடிச்சிட்டு வரேன். ராம், எனக்கும் உனக்கும் நிச்சயதார்த்தமா? என்ன ராம், சஸ்பென்ஸால இருக்கு. இது உனக்கு தெரியுமா? ஐயோ, தெரிஞ்சிருந்தா ராம் என்கிட்ட சொல்லிருப்பான். ராம் கிட்ட வீட்டுக்கு வந்துட்டான், இனி வீட்டுக்கு போனா நல்லா இருக்காது. பால்கனி போய் பார்க்கலாமா ராம் இருக்கானான்னு? போய் பார்க்கலாம். வேண்டான்னு சொன்னா நம்ம மனசு கேட்கவா போகுது? போவோம். கண்ணா, அம்மா இதுக்கு முன்ன ஒரு தடவை வந்தப்பவும் இந்த ரூம்ல தான் இருந்த, இன்னும் மாத்தவே இல்லையாடா? இல்லம்மா, இதுதாம்மா ஆபீஸ்க்கு போயிட்டு வர வீட்டுக்கு ரொம்ப பக்கம். அது மாதிரி ஹவுஸ் ஓனரும் கரைச்சல் இல்லாதவரு, நம்மள போட்டு அது பண்ணு இது பண்ணுன்னு டார்ச்சர் பண்ண மாட்டாரு. இது அப்படியே செட் ஆயிடுச்சுமா. ரூம்லாம் ஓகே தான்யா, என்ன தனியா கிடந்து கஷ்டப்படுற? மாமா இல்லம்மா, இதுக்கு முன்ன என் கூட திரு இருந்தான். திருவுக்கு கல்யாணம் முடிஞ்சது, தமிழ் என் கூட வந்து ஜாயின் பண்ணிட்டான். இப்ப அவன் ஊருக்கு போயிருக்காமா. ஆமாயா, அம்மா கிளம்ப மாத்திர பார்த்தேன், ஊருக்கு வந்திருக்கேன்னு சொன்னான். ஆமாமா, 2-3 நாள் தான், திரும்ப வந்துருவான்.
சரியா பாத்து இரு. நீயா சமைச்சு நீயா சாப்பிட்டு உன்னோட துணியெல்லாம் துவைச்சு ரொம்ப கஷ்டப்படுற கண்ணா. ஆனா உனக்கு பார்த்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. எவ்வளவு லட்சணமா இருக்கா பாத்தியா? அம்மாவுக்கு என் மருமகளை ரொம்ப பிடிச்சிருக்குடா. அவ வந்த நேரமாவது நீ ஒரு சொந்த தொழில வச்சு இந்த மாதிரி தனியா கடந்து கஷ்டப்படாம அப்பா அம்மா கூடயே வந்து கூட இருந்தேனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்யா. மா நடக்குமா? இவ்வளவு நாள் தனியாவே இருந்துட்டேன். கல்யாணம் முடிஞ்ச பிறவாது உங்க கூட வந்து இருக்கேமா. அதுங்கள நல்ல வேலையா அமையும். சரியா பாரு. லட்சுமி, நாம இப்ப கிளம்புவோம். என்னங்க, இன்னும் 2 நாள் என் மகன் கூட தான். என் பிள்ளை அவனா சமைச்சு சாப்பிடுறான். 2 நாள் நான் இங்கே கூட இருந்து அவனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டுட்டு தான் வருவேன். சரிதான். அப்பங்க நம்ம தோட்டம் காடுலாம் யாராவது ஆட்களை விட்டு பார்க்க சொல்லுங்க. நான் என் மகன் கூட 2 நாள் இருந்துட்டு தான் வருவேன். சரிங்கம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ் வர வரைக்கும் இங்கே இருங்க, அப்புறம் கூட பார்த்துட்டு கிளம்புங்க. சரியா கண்டிப்பா. சரிதான். அம்மாவும் மகனும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இனி நம்ம பேச்சு எடுபடாது. எல்லாத்துக்கும் சாரின்னு சொல்லிட்டு போக வேண்டிதான். என்ன லட்டுமா? ஆமா லட்டுமா, உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? எப்படி பாப்பாவுக்கு எப்படி தெரியும்? ஹோ, அப்படியா லட்டுமா? அங்க இருந்து நம்ம வீட்டை பாத்துருக்கீங்க. சரி, இன்னைக்கு என்ன உங்க அம்மாவை காணோம்? இல்லடா லட்டுமா, உங்க அம்மா டெய்லி இந்த டைம் வந்து உன்னை தூக்கிட்டு போவாள. இன்னைக்கு என்ன வரல? சரிதான். நம்ம லட்டுமா ரொம்ப விவரமா தான் பேசுறா. அது என்னமோ காலையில இருந்து ஒன்னதான் பாத்துட்டு இருந்திருக்கேன். இருந்தாலும் இப்ப மனசு நீ பால்கனிக்கு வந்துட மாட்டியான்னு தேடுது. ரொம்ப கெட்ட மனசா இருக்கு. வர வர சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்குது. என்னடா லட்டுமா? அது அது வந்து ஐயோ என்ன சொல்லன்னு தெரியலையே. அது அப்பா ஆபீஸ்ல வேலை பார்க்கற ஒரு அங்கிள்யா. சுத்த வேஸ்ட், சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். என்னடா சிரிக்கிற? இருப்பாங்க. அதான் உங்க அப்பே நான் இருக்கேனே. அது 1-2 பேர் இருப்பாங்கயா. அப்புறம் அப்படியே மாறிடுவாங்க. சரி, நீ விளையாடலாம் நீங்க கூட்டிட்டு வந்தேல, என்ன விளையாடலாம்? யானையா? இதோ வாரே சப்பு சப்புன்னு கொடுக்க வாரே. நல்லா உங்க அம்மா யானைன்னு பழக்கப்படுத்தி விட்டு டெய்லி அப்பா முதுவையும் முட்டிக்காலையும் உடைக்கிற. சிரிப்பு. வேற ஏதாவது சொல்லு. அபி குட்டி, என் அபிமா இங்கதான் இருக்காளா? குட்டிமா, இன்னைக்கு உன்னை பார்க்க முடியாதோன்னு நினைச்சேன். சூப்பரா. இங்க இருந்து கூப்பிடலாம். அபி குட்டி. சிவானி. ஹே அபி குட்டி. ஹே, என்ன பண்ற? விளையாடுறியா? நானும் வரட்டா? வரவா? உங்க அப்பாட்ட கேளு நான் வரவான்னு. என்ன லட்டுமா? எங்க? உங்க அம்மா அப்படி வருவா. கூப்பிடுறேன். சேட்டைய பாரு. அம்மா கிட்ட பேசாம பொண்ணு கிட்ட பேசி பதில வாங்குறா. கூப்பிடுறேன். சிவானி. சொல்லு ராம். இங்க வாவே. அங்கயா? எதுக்கு? சும்மா கொஞ்ச நேரம் பாப்பா கூட விளையாட. இல்ல ராம், இருக்கட்டும். லட்டுமா, அப்பா கூப்பிட்டுட்டேன். அம்மா தான் வர மாட்டேங்கிறா. கூப்பிடு. இன்னைக்கு நீ என்ன பண்றேன்னு பாக்குறேன். என் லட்டு குட்டிக்காக நீங்க வந்துதான் ஆகணும். என்னம்மா? இங்க வா. அப்பா கூப்பிட்டாங்கல, வா. ஐயோ, அப்பா கூப்பிட்டாங்க, வா. நிஜமாலே அங்க கூப்பிட்டுவா போல. எப்படியாவது சமாளிச்சுட்டு கீழே இறங்கிடுவோம். பாக்குற பார்வைய பாரு. பாப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே அம்மாவால வர முடியாதுன்னு. அபிக்குட்டி, அம்மாவுக்கு படிக்க வேண்டியது இருக்கு. அதனால நாளைக்கு வரேன். நீ உங்க அப்பா கூட விளையாடு. அபிக்குட்டி, அம்மா சொன்னா கேட்கணும். இங்கயா? ஏ அபிக்குட்டி, உங்க அப்பா கூட விளையாடு.
நம்மள அங்க வீட்டுக்கு வர வைக்க பிளான் பண்றானோ? ஐயோ, நான் மாட்டேன்பா. ஏ சிவானி, சொல்லு ராம். பாப்பா தான் ஆசைப்படுறால, இங்க வந்து கொஞ்ச நேரம் பாப்பா கூட விளையாடலாம்ல. சேட்டைய பாரு. வாரியா? ராம், அங்க வந்தேனா நீ அடி வாங்குவ. என்னமா? கொன்றுவேன். புரியல. கேக்கல. அபிக்குட்டி, உங்க அப்பாக்கு காது கேட்கலையா? நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன், சரியா? வரணும். கண்டிப்பா வரேன். சரிமா. சிவானி, சொல்லு ராம். பாப்பாட்ட வாரேன்னு சொல்லிட்ட. பிள்ளை நினைச்சுக்கிட்டே இருக்கோம், ஏமாத்திராத. பிள்ளை நினைக்கிறா நீ நினைக்கிறியா ராம்? இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தான் போற. உன்கிட்ட என்கேஜ்மெண்ட சொல்லதான் நினைச்சேன். இங்க இருந்து கத்தி சொன்னா சரிப்பட்டு வராது. நாளைக்கு சொல்லிக்கலாம். சரிடா அபிமா, வாரேன். ஏய், கண்டிப்பா வருவே இல்ல. அடி வாங்குவ ராம். என் சக்தியை நட்ட சொல்லி கொடுத்துருவேன். சொல்லு பாக்கலாம். சொல்றேன் இரு, ஒரு நாள் உன்னை சொல்லி கொடுக்கறேன்.